ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். நம்ம கோடி ரோட்ஸ்லேருந்து கோடி ரோட்ஸ் வரைக்கும் கண்டா கோடி வர்சஸ் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. மெயின் அப்டேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி போட்டு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காம ரெசில் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்சென்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்சென்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ சாட்டர்டே ஈவினிங் 6:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து லைவ் வரப்போது ஃபுல் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் ரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஸ்பெகுலேஷன், பெட்டிங் ஆர்ட்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் பண்ண போகிறோம். மறக்காம மிஸ் பண்ணாமல் நம்ம லைவ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கேன்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். நம்மளுடைய பேஜ் சராயால இருந்து தான் இப்போ வரைக்கும் கரண்டாக பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அவங்க தான் யங்கஸ்ட் டிவா ரெஸ்லர்ன்ற ஒரு பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு கிடச்சிருக்காம. அண்ட் ஆல்சோ யங்கஸ்ட் டிவா ரெஸ்லர், அதாவது 21 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெபியூ பண்ணியிருக்காங்கன்ற அச்சீவ்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம பேஜ் மட்டும் இல்லாமல் நம்ம நட்டாலியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஃபினிஷரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷனில் அந்த ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது ஃபினிஷர் கிடையாது, சப்மிஷன் மோட். அது இதோட யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE எதுக்கு இதை பண்ணானுங்கன்னு தெரில, மறுபடியும் மாற்றினானுங்கன்றது தெரில. ஸோ ஸ்மாக் டவுன் மறுபடியும் 2 hour ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக போதுங்க. ஸோ அப்கமிங் ஜூலை 3rd எபிசோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 hour ஷோ தான் ஸ்மாக் டவுன் கண்டினியூ ஆக போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஷோ நடத்துகிற மாதிரி ரெஸ்லர்ஸும் இல்லை, ஸ்டோரி லைனும் இல்லை, எதுவுமே இல்லாமல் 3 மணி நேரம், ஒரு மாதம், ஐ திங்க் 2 months or 3 months வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எதுவுமே இல்லாமல் இத்தனை மாசமாக எப்படி ஸ்மாக் டவுனை ஓட்டினானுங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஸ்மாக் டவுனை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் ரிசல்ட்ஸ் அண்ட் கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் வீடியோவே நிறைய நம்ம சேனலில் வந்திருக்காது. அதுக்கான மெயின் ரீசன் இது. ஸோ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஜூலை 4th எபிசோட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 hour ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், அண்ட் ஆல்சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ரா எபிசோடு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கான டேப்பிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் ஸ்பாய்லராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்பாய்லர் வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. இல்லை ஸ்பாய்லர் தெரியணும், தெரிஞ்சுக்கிட்டே ஆகும்ன்ற மாதிரி நினச்சிங்கன்னா நான் காலில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. மூணாவது நம்ம பீப்புள்ஸ் சாம்பியன் ராக் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் WWE ஃபினிஷர் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் காம்ப்ளெக்ஸ்ன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் என்ன சொல்லியிருக்காருன்னா, செத்ரான்ஸோட கிரப் ஸ்டாம்ப் தான் என்னோட ஃபேவரட் WWE ஃபினிஷர் எவர்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. செத்ரான்ஸோட ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா கிரப் ஸ்டாப்ன்றது கொஞ்சம் டெட்லியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ஃபேவரேட்டபுளான ஒரு ஃபினிஷர்ன்றதை ராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கரண்டாக நம்ம அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் கண்டா அரியல் ஹெல்வானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, Triple H விட WWE யாராலையும் பெட்டராக புக் பண்ண முடியாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. முட்டு அப்படி ஒரு முட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. சும்மாவா சொல்லிட்டு இருக்கானுங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி. இதை விட்டுருங்க, சரி இதெல்லாம் விட்டுருங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தான் WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி நீ சொல்லக்கூடாதுப்பா, எல்லாரும் சொல்லணும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். அப்போ நிறைய பேர் கேட்கலாம், ரோமன் ரெயின்ஸ் மட்டும் அவரை ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி சொல்றாரு ப்ரோ, அது என்ன கதைன்ற மாதிரி கேட்கும்போது, அவர் ஹீல் டர்ன் பண்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க ஃபேஸ் டர்ன் தானே தம்பி பண்றீங்க, நீங்களே சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு வன்ம மீடியமாவே போடலாம் போல. ஸோ இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றேன். உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். இப்போ ரா இன்ட்ரெஸ்டிங்காக போதா, ஸ்மாக் டவுன் இன்ட்ரெஸ்டிங்காக போதா, அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சிருக்காரு. பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பற்றி பேசியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரியாக்ட் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Triple H விட WWE யாராலையும் பெட்டராக புக் பண்ண முடியாதுன்றதை நம்ம கோடி ரோட் சொன்னார்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேட்டிங்ஸ் தான் தம்பி பேசும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரேட்டிங்ஸ் சேஸ் அதர்வைஸ் லால்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ்க்கு முட்டு கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நம்ம வேர்ல்டு கப் சம்மரில் இருக்கும், அதனால தான் ரேட்டிங்ஸ் அடி வாங்குதுன்றதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ ராவோடைய ரேட்டிங்ஸ் மட்டும் எப்படி ஏறுது தம்பின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஃப்ரைடே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது, அது யூஎஸ்என் நெட்வொர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ ஸ்மாக் டவுன் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எவர் கேபிள் எபிசோடாக இருந்துச்சு, அது எப்படி போச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்காரு. ஸோ கோடி ரோட்ஸாக கலாய்ச்சிருக்காருங்க. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹைலைட்டாக போடணும். ஸோ ஃபைனலி மெயின் அப்டேட்ஸ் பார்த்துலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். நம்ம பார்த்துருந்தோம்ல இந்த இன்டர்வியூவில் வந்து கோடி ரோட்ஸ் அப்பியரன்ஸ் ஆனதுன்றதை. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் எனக்கு WWE இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராக்கை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரெசில்மேனியா 40 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
பிஸ்னஸ் முடியுதுன்னு இல்லை, அதோட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் ராக் கூட இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. கரியரில் அவர் ஒரு ஃபிக்சர் மாதிரின்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ராக் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்லேயும் சரி கெரியர்லேயும் சரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து சீண்டிட்டாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட்டில் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டாவதாக ஒன்று சொன்னீங்கல்ல, அது என்னதுப்பான்னு கேட்கும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஸ்பாய்லர் பண்ணி தள்ள முடியாதுன்றதை கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன், இன்னைக்கு ஃபன்னுமே பண்ணியிருக்காரு, அப்டேட்டுமே நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ரெண்டாவது மெயின் அப்டேட் நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக பிளட் லைன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட் நமக்கு ஒரு பேக் ஸ்டேஜ் ரிப்போர்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரெயின் அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைன் நல்லா போகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக சீக்கிரம் அவரோட சாம்பியன்ஷிப்பை தோக்க மாட்டாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக மீன்ஸ் அவர் சம்மர் ஸ்லாமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சாம்பியன்ஷிப் தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. WWE இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாமா ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப் ரிலேட்டட். அண்ட் ஆல்சோ அவங்க ஜில்லா ஃபாட்டோ ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜில்லா ஃபாட்டோ ரொம்ப சீக்கிரமாகவும் WWEக்கு வரமாட்டாருன்றதை சொல்லியிருக்காங்க. அவர் ரிட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜில்லா ஃபாட்டோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இருக்காது, பட் இருந்தாலும் கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாம் தாண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்